இப்போ பேசுகிறவங்களுக்கு விஜய் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறவங்க உங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை, பின்ன எது என்ன எக்ஸட்ரா எக்ஸட்ரா இதெல்லாம் இருக்காடா உங்களுக்கெல்லாம்? கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருக்காடா முதல்ல உங்களுக்கு இந்த விஜய் அரெஸ்ட் பண்ண சொல்கிறதுக்கு? ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நார்மல் இந்த கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் இப்போ என்ன ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குன்னா, இந்த சோஷியல் மீடியாவில் நிறைய செலிபிரிட்டிஸே இந்த விஜய்க்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது யாரெல்லாம் பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் போஸ்ட் இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் எப்போ விஜய் அரெஸ்ட் பண்ண போகிறீங்க? எப்போ விஜய் அரெஸ்ட் பண்ண போகிறீங்க? விஜய் அரெஸ்ட் பண்ணணும்லாம் சொல்கிறீங்கடா. உங்களுக்கு கேவலமாக இல்லையாடா? உங்களுக்கு வெக்கமாக இல்லையாடா? நீங்கள் இவ்வளோ நாள் எனக்கு நேருக்கு நேர் இந்த பேச வக்கு இல்லாமல் தில் இல்லாமல் இங்கே வந்து அவர் கீழே விடுறத பார்த்துட்டே இருந்துட்டு அவர் எப்போ அடி சரக்குன்னு பார்த்துட்டு அவருக்கு முதுகில் குத்துறடே. நேருக்கு நேரம் பேச தில்லில்லாம் முதுகில் குத்துற உங்களை மாதிரி எல்லாம் என்ன சொல்கிறாங்க? எச்சைகளை என்னடா சொல்கிறதுக்கு? எச்சம் தான் சொல்லுவாங்க. எச்சைகளா நீங்கள் எல்லாம்? இதெல்லாம் எதுக்குடா பண்ணுறீங்க? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எல்லாம் விலை போயிட்டீங்கன்னு தான் நினைக்கிறேன். உங்களை எல்லோரும் வாங்கியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு படம் கிடைக்குமா ரெண்டாவது காரியம். உங்களுக்கு இப்போ எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு என்ன வருதுன்னா, உங்களுக்கு ஓரோ போஸ்ட் போடும்போது உங்களுக்கு அமௌண்ட் வருதுன்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்னடா யோகியதை இருக்குது இதே மாதிரி விஜய் அரெஸ்ட் பண்ணலாம் சொல்கிறது கிடையாது. நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? அதுக்கு நீ என்னடா பண்ணுற? முதல்ல நீ இந்த பொலிட்டிக்ஸில் நீ எதுக்கு நீ என்ன செஞ்சுருக்க? இந்த நாட்டுக்கு வேண்டி நீ என்ன செஞ்சுருக்க? அவரை அரெஸ்ட் பண்ணலாம் சொல்கிறதுக்கு அளவுக்கு நீ என்ன செஞ்சுருக்க? ஃபஸ்ட்டு நீ ஓட்டு போட்டிருக்கியா? ஃபஸ்ட்டு நீ ஓட்டு போட்டிருக்க? நீ யாருக்கு ஓட்டு போட்டிருக்க? நீ ஓட்டு போட வந்திருக்கியா? ஃபஸ்ட்டு இதெல்லாம் இதெல்லாம் வராமல் டேரெக்டாக எப்படி ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறத? இப்போ பேசுகிறவங்களுக்கு விஜய் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறவங்க உங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை, பின்ன எது என்ன எக்ஸட்ரா எக்ஸட்ரா இதெல்லாம் இருக்காடா உங்களுக்கெல்லாம்? கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருக்காடா முதல்ல உங்களுக்கு இந்த விஜய் அரெஸ்ட் பண்ண சொல்கிறதுக்கு? ஒரு சைடில் விஜய்க்கு என்ன சொல்கிறதுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தலை இருந்துச்சு. அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தலைன்னு நான் ஒத்துக்கிறேன். அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் எதுக்கு பத்தலை? இந்த தேர்ட் ரேட்டட் இந்த கேம்ஸ், அரசியல் கேம்ஸ் எல்லாம், பொலிட்டிக்கல் கேம்ஸ் எல்லாம் ஆடுறதுக்கு நம்ம விஜய் அண்ணாக்கு பத்தலை. அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ இல்லை. அவருக்கு நார்மலி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான அரசியல் தான் அவருக்கு தெரிஞ்சது. எனக்கு தெரிஞ்சு இந்த இஷ்யூனால எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா இது நார்மல் வேறு இதே மாதிரி இப்போ பார்ட்டியோட ஸ்பீச்சஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நிறைய மாநாடுகள் அதே மாதிரி இந்த கேம்பெயின்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். அவங்க இதை எப்படி அரசியல் தனமாக ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இங்கே ஒரு பியோரான மக்களுக்கான அரசியல் மாதிரி தான் அவருக்கு ஓப்பன் ஸ்பேஸில் தான் பண்ணியிருந்தார். ஓப்பனாக மக்களாக இருந்து பண்ண அரசியல். அவருக்கு அரசியல் பண்ண தெரியல. அவர் மக்களாக நிற்கிறார். அரசியல் பண்ண தெரியுமா தெரியாதா இல்லை, அவர் மக்களாக நிற்கிறது தான் அவங்களோட மெயின் இஷ்யூ. உங்களுக்கு மக்களாக நிற்கக்கூடாது, உங்களுக்கு அரசியல் பண்ணணும். அதுக்கு விஜய் ஆள் இல்லை.